ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரெசிபிஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தா ஃபிஷ் தவா ஃப்ரை. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இதுக்கான இன்க்ரீடியன்ஸையும் பார்த்துருவோம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், தூள் உப்பு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன், ஒரு சின்ன லெமன் ஃபுல் ஜூஸ், சோள மாவு 2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், அப்புறம் மீன். நான் இங்கே டூனா ஃபிஷ் எடுத்திருக்கேன். இங்கே நான் வந்து பாருங்கள் பாத்திரத்தில் கலக்கிறேன், ஒரு தட்டில் கலக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியா தூள், உப்பு தூள், மிளகாய் தூள், கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், எலுமிச்சப்பழச்சாறு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கோங்க. இது கூட நான் வந்து இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னா நார்மல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மசாலாவை அப்படியே கொஞ்சம் கெட்டியாக கலக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு தட்டிலேயே கலக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபிஷ் மேலெலாம் நல்லா போட்டு மேரினேட் பண்ணி அப்படியே வச்சு எடுத்து போட ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் அந்த மசாலா எவ்வளோ திக்காக இருக்குது. ஃபிஷ் மேலெலாம் போட்டு அப்படியே நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு விடுறேன். இப்படி இருந்தால் தான் மசாலா நல்லா ஒட்டும். அண்ட் ஓப்பனாகவே வச்சு ரெஸ்ட் கொடுங்க 30 மினிட்ஸு. மூடி வச்சு இது பண்ண வேண்டாம். ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க வேண்டாம். சரி, மசாலாலாம் நல்லா கோட் பண்ணுவோம். இப்போது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது மசாலா. ஸோ எல்லா ஃபிஷ்க்கும் இப்போ வந்து நம்ம மசாலா கோட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 30 நிமிஷத்துக்கு விடுறோம். விட்டுட்டு எண்ணெயை ஊற்றி தவாவில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது மேலே வந்து அப்படியே லைட்டாக கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு இவனை சிம்மிலே வச்சு வந்து நம்ம வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சாதான் நமக்கு மசாலாவும் நல்லா வந்து மெதுவான சூட்டில் நல்லா வேகும், மீனும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை அப்படியே என்ன பண்ணுறோம், சிம்மிலே வச்சு திருப்பி வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் மசாலா காமிக்கிறேன் எப்படி கோட்டாக இருக்குன்னு. பாருங்கள் மசாலா நல்லாவே கோட்டாக இருக்குது. சிம்மில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா மசாலா மட்டும் தீஞ்சிரும், அப்புறம் மீன் வந்து வெந்திருக்காது, தீஞ்ச வாசனை வரும். ஸோ சிம்மிலே வச்சு வேக வைங்க. பாருங்கள் மசாலாலாம் எவ்வளோ நல்லா ஒட்டியிருக்கு. பிகினர்ஸாக இருந்தால் இன்னொரு கரண்டி எடுத்துக்கோங்க திருப்பத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரோஸ்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எந்த மீனுக்கு வேணாலும் இந்த மசாலாவை போட்டு நம்ம தவா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். டூனா ஃபிஷ்ஷுக்கு தான் சொல்லிட்டு இல்லை, எந்த ஃபிஷ்க்கு வேணாலும் போடலாம். ஏன் எண்ணெயில் கூட பொரிச்சு எடுக்கலாம் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி. பாருங்கள் மசாலா எவ்வளோ நல்லா கோட்டாக இருக்குது. பாருங்கள் நான் இப்போ எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். சி உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அந்த மசாலாவும் பாருங்கள், அது எடுக்கும்போதே தெரியுது நல்லா ஒரு மாதிரி முறுமுறுன்னு இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.